ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரபரப்பாக எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா எலெக்ஷனை பற்றி தாங்க. இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். நிறைய போட்டிங்க இருக்குங்க இந்த எலெக்ஷனில். நிறைய காம்படிட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு வர கட்சிக்கும் நம்ம ஆதரவு கொடுப்போம். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு சொல்ல வரலைங்க. நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தாங்க நானும் ஓட்டு போடுவேன். இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் டைமில் போய் ஓட்டு போடுறதுக்கு நிற்க வைக்கிற மாதிரி ஆகிடுங்க. அதெல்லாம் போய் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்னிங் டைமில் போங்க. ஒரு 7 to 8 போட்டு வர மாதிரி பாருங்கள். இல்லை பூத் எந்த டைம் காலியாக இருக்குன்னு பார்த்து உங்கள் நெய்பர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அந்த டைமில் போயிட்டு அவங்க கூட நின்று அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்ல டைம் தாங்க இதுவும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் போயிட்டு இந்த ஓட்டு போடலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ 50,000 கேரி பண்ணுறதுக்கு ஒரு சில நார்ம்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தான் மேஜராக இது வந்து டிஃபெக்ட் ஆகுது. மேக்ஸிமம் ஜிபே ட்ரை பண்ணுங்கள், இல்லை செக் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுங்கள். நமக்கு நிறைய வழியில் பணத்தை பரிமாற்றத்துக்கு நிறைய வழி இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதை யூஸ் பண்ண கற்றுக்கலாம். இல்லை பெரியவங்க தான் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் ஒரு 45 டேஸ்க்கு கூட சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த பணத்தை அவங்க பிடிச்சி வச்சு அவங்க எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. இந்த 45 டேஸோ இந்த 50 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பட் அது வரைக்கும் உங்கள்கிட்ட உரிய ஆவணம் இருந்தால் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போகலாம் எல்லாமே. பட் உரிய ஆவணம் இல்லைன்னா அதை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுங்க. கல்யாணம்னு ஒன்று இருக்குங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்காதீங்க. எல்லாமே மேஜராக பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டு அட்வான்ஸ்க்காக ஒரு 65,000 எடுத்துகிட்டு போயிருந்தாங்க காரில். அதுவுமே கரெக்டாக பிடிச்சி வாங்கிட்டு இதுக்கான ஆவணம் இல்லை, 65,000 நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுட்டாங்க. பட் ஆனால் 50 டேஸ் எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டாங்க. இதை வச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்சு ஓட் போட்டு அதுக்கப்புறம் எப்போ வருமோன்றது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிக்கிறோம். அந்த பைசாவை நம்மளும் எங்கேயே கொடுத்துட்டு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் சூழ்நிலை தள்ளிடாதீங்க. நியர்பை பேங்க்ஸ் இருந்தால் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்ட்டியோட சிம்பிள்ஸ் எதுவுமே நம்ம வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லைவாக இருக்கிறவங்களோட தலைவரோட ஃபோட்டோஸோ இல்லை கட்சியோட கொடியோ இல்லை அதை பற்றின சிம்பிள்ஸோ எதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஒரு 45 டேஸ்க்கு. உங்களோட எலெக்ஷன் ஐடியெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அதனால் எலெக்ஷன் ஐடியை எடுத்து வச்சுக்கோங்க. ஓட் போடுறதுக்கு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக ஓட் போடுங்க. எதுவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட் போடுங்க. ஓட் போடாமல் மட்டும் இருக்காதீங்க. மேண்டேட்ரி. நம்ம குடிமகனாக இருக்கிறதுக்கான ஒரே அங்கீகாரம் ஓட்டு போடுறது தாங்க. இதனால் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நம்ம தமிழ்நாடு முன்னேறும், நம்ம இந்தியாவும் வல்லரசாகும். தமிழ்நாட்டில் இருக்கிற எலெக்ஷனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நியூஸ் தெரிஞ்சுதா இல்லை அப்டேட் வந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் நன்றி. வேணா நீங்களும் மறுபடியும் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நன்றி.